மாப்பிள்ள எப்போ பார்த்தாலும் பழைய பேப்பரை படிச்சுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் உலக அறிவை தெரிஞ்சுக்கிட்டு மாப்பிள்ள. நான் உலக அறிவை தெரிஞ்சுக்கிறதுனால தான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இப்போ அந்த அறிவை நான் எப்படி காப்பாற்றிக்கிறதுக்காண்டி நான் பேப்பரில் தேடுறேன். ரொம்ப பேசாதீங்க மாப்பிள்ள. நான் சின்ன வயசில் எப்படி இருந்தேன் தெரியுமா? சிங்கம் மாதிரி இருந்தேன். ரோட்டில் நடந்து வந்தால் ஊரே பயப்படும், அவ்வளோ இதாக இருந்தேன். நிஜமாகமாவா? என் வீட்டு வாசலில் உங்கள் செருப்பு சத்தம் கேட்டாலே நீங்கள் பூனை மாதிரி கிச்சனுக்குள்ளே போய் பாத்திரங்கள் ஆரம்பிச்சிடுங்க. மாப்பிள்ள, அவள் என் பொண்டாட்டி, இந்த வீட்டு மகாலட்சுமி. அவளுக்கு நான் ஒன்றும் பயப்படல. இது வந்து அவள் சத்தமாக சொல்லிடாதீங்க. அப்படியே அம்மா, நேற்று இந்த வீட்டு வாசலில் இருந்து கத்திக்கிட்டு நான் தான் இந்த வீட்டுக்கு ராஜான்னு கத்தினீங்க. ஆனால் இந்த வீட்டு ராணி வண்டி வரும்போது நீ சத்தம் இல்லாமல் தயிர் கடைக்கு போகிறேன், தயிர் வாங்கிட்டு வந்து சொல்லிட்டு போயிட்டீங்க. சரி சரி விடுங்க மாப்பிள்ள. இன்றைக்கி விசேஷம். என் மகள் சூப்பராக சமைக்க போகிறாளா? உங்கள்கிட்ட என்ன சமைக்கன்னு கேட்டால் சொல்லுங்கள் மாப்பிள்ள. வேணாமாம்மா, என் பொண்டாட்டி மட்டும் சமைக்க சொல்லிடாது மாமா. அவள் சமைச்சு சாப்பிட்டு நான் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆக முடியாது. அப்படி நான் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டேன்னு வச்சுங்களேன், நீங்கள் அங்கேயும் வந்து மொக்கை போட ஆரம்பிச்சிடுவாம்மா. தயவுசெய்து விட்டுணுவாம்மா. என்ன மாப்பிள்ள, கொஞ்சம் நிறுத்துங்க. ஏன் என் பொண்ணு அவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க? கேவலம் இல்லைம்மாம்மா, இந்த சாப்பாடை சாப்பிட்டு இன்னும் நீங்கள் உயிரோடு இருக்கீங்கள, அதை பார்த்து நான் இன்னும் மெய் சிலுக்கிறேன். எப்படிடா இன்னும் உயிரோடு இருக்காரான்னு.